ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் யூஜிக்கு வந்து அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு, அதாவது ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை எப்படி உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் பேர் இருக்கா இல்லையா, நீங்கள் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடு போவாங்க. மெடிக்கல் லைன் போவாங்க, ஆர்ட்ஸுக்கு போவாங்க, இன்ஜினியரிங் போவாங்க, அக்ரிகல்க்கு தனியாக வருவாங்க. அப்படிங்கிறது போது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி கவுன்சிலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்த அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணீங்களோ அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோக்கு கீழே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் லிங்க் வீடியோ கீழே கொடுத்துட்றேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல யூஜி அட்மிஷன் 2023 to 24 இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல TNAU யூஜி 2023 to 24 அகாடமிக் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஜெனரல் ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இல்லையா, அந்த பிடிஎஃப்ல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் பேர் எப்படி வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபைண்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடிக்கு நம்பர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்ளிகேஷன் நம்பர்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் பேர் வித் இனிஷியலோட போட்டிங்கனாலே போதும், உங்களுடையக்கான நேம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா ஜின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி நம்பர் இருக்குது. அவங்களுடைய கிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிரேட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது, எம்பிசின்னு டிஎன்சின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ரேங்க் கம்யூனிட்டி, அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்து இருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி உங்கள் பேரில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the rank list is professional rank list அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் தற்காலிகமான ஒரு தரவரிசை பட்டியல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறீங்களே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கவுன்சிலிங் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அதையுமே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அக்ரிகல்ச்சருக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. எந்த சைடில் எது கிடைக்குதோ நமக்கு உள்ள வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. மேபி வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வந்து உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பியே வாங்க முடியல, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரூடாக பேசுகிறாங்க இது காலேஜ் சைட்லேருந்து, நீங்களாம் கொடுக்க முடியாது, நீங்கள் உங்களோட டிசி ஒரிஜினல் மார்க் ஷீட்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 இயர் ஃபீஸை கட்டிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கான ஒரிஜினல் சீட்டை மார்க் ஷீட்டு உங்களுக்கான ஃபீஸ் எப்படி ரீஃபண்ட் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ டெடிக்கேட்டடாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வாங்குறது, எந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வாங்குறதுங்கிறத A to Z எப்படி ஃபார்ம் வந்து ஒரு லெட்டரில் வந்து எழுதுறது அப்படிங்கிறத டெமோட உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், நிறைய நபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பாக இருந்துக்கட்டும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை பார்த்துட்டு உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ்.